ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சம்பா ரவை கிச்சடி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ யாரெல்லாம் கிச்சடின்னு சொன்னால் ஓடுவீங்களோ அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தி தான். ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லை, இன்றைக்கி கிச்சடி தான் சாப்பிட்டாகணும். வாங்க. இப்போ நான் 2 கப் சம்பா ரவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு நார்மல் ரவையாக இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் அது ரோஸ்டட் தான், பட் ஆனாலும் இருந்தாலும் நான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்மெல்லு வர்ற வரைக்கும் லைட்டாக 2 கப்பு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆயில், கடுகு, ஜீரகம் போட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன், ஃப்ரை பண்ணிக்கிட்டேன்னா இப்போ உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. அப்புறம் நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் ரவா எடுத்ததுனால 4 டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி நான் சமைக்கும் போது உப்பு போடலை, அதனால் நான் இப்போ கொஞ்சம் தாராளமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரவையை கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் மொத்தமாக கொட்டிட்டேன், அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான கிச்சடி ரெசிபி. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபி வேணும்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.